2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 9. அதே நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஹalleluya. praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது, அந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறவர் அந்த இடத்துல வந்து சொல்றாரு, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கால வேளையில நம்மளுடைய குறிக்கோள் என்ன? வாட் இஸ் அவர் எய்ம்? அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு வேற எது என்ன காரியங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணிடுவோம், நம்ம சரி பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப அழகா அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. நாங்க எங்களுடைய குறிக்கோள் என்ன? வாட் இஸ் அவர் எய்ம்? நாங்க என்ன விரும்புகிறோம், அல்லது என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன சொல்லும்போது சொல்றாரு, என்னவா? சரீரத்துல குடியிருந்தாலும் சரி, குடியிராமல் போனாலும் என்னவா? அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். So what's my aim in my life? என் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன? அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறேன். ரொம்ப முக்கியமானது. இந்த இதை வந்து பேச வச்சு உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லாம் வச்சிருக்கோம். It's so easy that you can run your race powerfully. Praise the Lord. சுலபமா இருக்கும். ஏன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எண்ணங்கள், ஏக்கமே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அவருக்கு பிரியமானவை என்னது என்பது முடிந்து போச்சு. கல்வாரி சிலுவையில கிறிஸ்துவுடன் கூட அறையப்பட்டாச்சு. என்னுடையது என்பது முடிந்தது. இப்பொழுது எதை நாடுகிறேன்? அவரை பிரியப்படுத்தும்படிக்கு. That's my aim now. How to please him. ரொம்ப அழகா இருக்குது. தன்னகத்தில் சேவை செய்கிற எவனும் தனக்கு எழுதி கொடுத்தவருக்கு பிரியமாய் இருக்கும்படி தனக்கு அடுத்த அலுவலிலே, பிழைப்புக்கு அடுத்த அலுவலிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். ஏன்னா the one who is listed as a soldier எடுத்திருக்கிறாங்க, அவருக்கு என்ன பண்ணணும்? பிரியமாய் இருக்கணும். அதே போல நம்மை அவர் தெரிந்து கொண்டார். இப்ப அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா நாடணுமே தவிர என்ன பண்ணணும்? வேற எதுலயும் சிக்கிக் கொள்ள கூடாது. ரொம்ப அழகா இருக்கு. தனக்கு அடுத்த அலுவல் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே எதுக்கு அழைக்கப்பட்ட, எது கொடுக்கப்பட்டோம் அதற்கு, அதுதான் ஃபோக்கஸ். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய குறிக்கோள் என்ன பண்ணிருச்சுன்னா அவருக்கு பிரியமாய் இருக்க நாட வேண்டும். தட்ஸ் மை எய்ம். அத நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவருக்கு பிரியமா இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வசனத்துல இருந்து கொஞ்சம் காரியங்களை கொண்டு போகலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். That's our aim. அப்ப வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு எப்படி பிரியமா இருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. ஆமென். Praise the Lord. அப்போ பிரியமா இருக்க நாடுகிறவன் அவனிடத்துல என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அவன் என்ன இருக்கணும்? விசுவாசம். அப்ப விசுவாசம் என்பது ஏதோ ஒன்று அல்ல. விசுவாசத்துல விசுவாசம் இருந்தால்தான் நான் தேவனை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. அப்போ விசுவாசத்துல வளரும்படிக்கு நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஏதோ விசுவாசம் 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 என்பது மிக 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 அவசியம். ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கங்க. விசுவாச வாழ்க்கை என்பது சொல்லும் பொழுது அது அர்த்தம் என்னன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிற வாழ்க்கை. நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொன்னால் தேவனுக்கு என்ன இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். ரொம்ப அழகா சொல்றேன். தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லைன்னா அப்புறம் விசுவாசமா இருக்கிறேன்னு சொன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ரொம்ப அழகா இருக்கு. அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் விசுவாசிகள். ரெண்டு காரியம்.
Number one is that he is there. He is God. தேவன் அவர் உண்டு. இரண்டாவது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் யாரா பலன் அளிக்கிறார். இது ரெண்டு காரியம் இந்த faith. So நான் விசுவாசத்திலே நடக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டு காரியத்துல கவனம் செலுத்துங்க. faith சொல்லுங்க ஏதோ ஒன்று நினைக்கிறது மாதிரி மிராக்கிள் ஏதோ ஒரு அதிசயமான காரியம் இல்ல. faith has two things. அவ்வளவுதான். ஒன்னு அவர் உண்டு. That means there is God. Number two, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இதான். Praise the Lord. இது ரெண்டு காரியங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ தேவன் உண்டுன்னு அர்த்தம்னா who is God to you? தேவன் உங்களுக்கு யாராய் இருக்கிறார்? இது ரொம்ப முக்கியமானது. எனது இல்லைன்னு சொன்ன விசுவாசம் ரெண்டு காரியம் தான் பேசுறாரு. ஃபெய்த் சொல்லும்போது என்ன பண்ணாரு? பெருசா எடுத்து ஏதோ ஒரு என் காரியமா இல்ல. So simple it is. It's broken down. தேவன் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற வேண்டும் விசுவாசம். Two things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப முதலாவது என்னன்னா who is God unto you? அது ரொம்ப முக்கியம். தேவன் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் யார்? அவருடைய எனது விசுவாசத்துக்கு ரொம்ப மிக முக்கியமானது. Who is God unto you? அது ரொம்ப முக்கியம். அப்போ தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும், அதுல பெருக வேண்டும். தேவனை குறித்த அறிவு மறந்துடாதீங்க. அது இல்லைன்னு சொன்னா it is so easy to say there is a God. தேவன் ஒருவர் உண்டு. There is a God. நீ எல்லாம் நாம எழுதலாம். ரொம்ப அழகா இவர் யாக்கோபு ஜேம்ஸ் அவர் எழுதும்போது சொல்றாரு பிசாசுகளும் என்ன பண்ணலாம்? பிசாசு there is God. தேவன் உண்டு என்று எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியாம இல்லை. அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். அவனை உண்டாக்குனதே அவர் தான். லூசிபரை உண்டாக்குனது அவர் தான். அவன் தான் சாத்தானா மாறிட்டான். அவனை உண்டாக்குனவர் அவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அது பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு காரியம். அவர் உண்டு என்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை ரெண்டு காரியம். அப்ப அவனுக்கு என்ன தெரியுது? புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு இருக்கார், கரெக்ட், தெரியுது. பட் who is it to you? அவர் உனக்கு யார்? ரொம்ப முக்கியமானது. தேவன் இருக்கிறார் தெரியும், ஆனா உனக்கு யார்? அப்ப what is that you are having about your God? உன் தேவனை குறித்து உனக்கு இருக்கிற நினைவு என்ன? What is it to you? ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? ஏன் சொன்னா வார்த்தையினால சொல்லுகிறதுனாலயோ நினைக்கிறதுனாலயோ பிரயோஜனம் இல்லை. செயல்பாட்டில இருந்தால்தான் பிரயோஜனம். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அப்ப what is my God to me? Praise God. ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அது பிரயோஜனமா இருந்தது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கலாமா? Luke chapter 1 verse 37. 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே ஒன்றுமில்லை. அப்போ எனக்கு தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு கூடாது ஒண்ணுமே இல்லை. அவர் எங்கேயும் வியாபித்திருப்பார். To me he is all powerful. Praise the Lord. அப்ப என் தேவன் யார்? எனக்குள் இருக்கிற என்ன சொன்ன not just a God, எனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் நான் பார்க்கிறேன், அல்லது நான் அனுபவிக்க விரும்புகிறேன், அல்லது நான் எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறேன் சொன்னா he is all powerful. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் am I looking at the way? Am I looking at that way? அப்படியாக நான் காண்கிறேன். தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். That's my aim. பவுல் அழகா சொல்றாரு, எங்களுடைய குறிக்கோள் என்னது? தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது? பிரியமா இருக்க முடியாது. அப்படி விசுவாசம் வரும்பொழுது என் தேவன் சொல்ற தேவன் உண்டு. அப்ப யார் அவர் எனக்கு? What is he to me? Praise the Lord. Is El Shaddai, சர்வ வல்லவர். He is all powerful. அவரால் கூடாத காரியம் ஆமென். இது வெறும் வார்த்தை இருக்க முடியாது, லைஃபா இருக்கணும். அவர் கூடாத காரியம் ஒண்ணுமே என்ன அர்த்தம்? என்னால கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது. இது நடக்காது, இது முடியாது. என்னைக்கு இதை பேசுறீங்களோ அர்த்தம் என்ன சொன்னா உங்கள் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அப்போ
புரியுதா உங்களுக்கு? இது நடக்காது, இது அவ்வளவுதான், அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இவங்க இப்படிதான். So what is God doing now? தேவன் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்காரு? இந்த பிரச்சனைக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம குறிக்கோள் என்ன இல்ல? தேவனுக்கு பிரியம் இருக்க நாடுகிறது இல்ல, அது நம்ம குறிக்கோள் இல்ல. அது குறிக்கோள் இருந்தா என்ன பண்ணுவோம் சொன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் எழும்புவோம். விசுவாசம் உள்ளவர்களாய் எழும்புவோம். விசுவாசத்துல எழுப்பினால்தான் தேவனுக்கு என்ன பண்ண முடியும்? பிரியமா இருக்க முடியும். My God is able. என் கர்த்தர் செய்ய வல்லவர். My God is able. தீமை வந்துச்சா, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் என் கர்த்தர். கோணானவைகள் இருக்கா, அதை செவ்வையாய் மாற்றுகிறவர் என் கர்த்தர். வெறுமையா இருக்கா, அதை நிரப்புகிறவர் என் கர்த்தர். தாழ்வில் இருக்கா, அதை உயரத்தில் அமர வைக்கிறவர் என் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். This is what your life is all about. Praise the Lord. If you don't have faith, you cannot please God. Praise the Lord. விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. குறைவுகளை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க ஆண்டவரை பிரியப்படுத்துறது? புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், நம்ம பலவீனங்களை பேசிக் கொண்டு இருக்கிறோம். எப்படி பிரியப்படுத்துறது? அது பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இதுதான் உங்களுக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமென். அப்ப நான் பலவீனத்தை பேச முடியுமா? எனக்கு பலவீனம் இருக்கா? இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. பலவீனம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா மாம்சத்துல இருக்கிறோம். பலவீனம் இருக்கா? இருக்கு. ஆனா பலவீனத்தை நான் பேசுகிறதுக்கு வரல. பலவீனத்தை இருந்து பலனுள்ளவரை பெற்றுக்கொண்டு என் பலவீனத்தை மேற்கொள்ளும்படிக்கு நான் பேச வேண்டும். அதான் என் வாழ்க்கை. என் பலவீனங்களை பேசுகிறது என் வாழ்க்கை அல்ல. தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும், and who is he to me? அவர் எனக்கு யார்? என் பலவீனத்துல அவருடைய பலனை கொடுக்கிறவர். ஆமென். அவர் கிருபை எனக்கு போதுமானது. Open your eyes. ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு வந்து எப்படின்னா we are living a life which is not so victorious, it's not pleasing unto God. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம கண்டுகொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரெண்டு மூணு காரியங்கள் விசுவாசத்துல பார்க்கலாம். I wanted to show you, it's very important for you to understand. சில காரியங்களை காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து transformation life is important. போன வாரத்துல பார்த்தோம் மகத்துவமான வாழ்க்கை. There should be a transformation happening. அதுக்கு இதெல்லாம் நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன் உங்களோட கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுடைய சிந்தை மாறும். ஆமென். Praise the Lord. You have to arise. எழும்பிதான் ஆகணும். யாரை தூக்கி விடுவார் இல்ல. ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் பலனை கொண்டு ஆமென் எழும்பணும். கிருபை போதுமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது. Luke chapter 7 verse 9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது அந்த தூற்றுக்கு அதிபதி குறித்த காரியங்கள், அது நடந்த காரியங்கள். இதுல இயேசு சொன்ன காரியங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். நம்பர் 1, இயேசு அவனை குறித்து என்ன பண்றது? என்ன பண்ணாரு? ஆச்சரியம். அவன் இஸ்ரவேல்ல இருக்கு. ஆச்சரியப்பட்டார். அப்ப இயேசுவையே ஆச்சரியப்பட செய்யறது எது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. Jesus looking at you. அடே வாவ். எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமானது. புரிய மாட்டேங்குது நமக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா, வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, எதுவுமே அவங்களுக்கு
செய்ய தேவையில்லை, எல்லாமே செஞ்சிடணும் நினைக்கிறாங்க, அதான் வாழ்க்கைன்னு. ஆனா ஒரு காலங்கள் ஓடுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணவங்க சம்பாதிக்கணும். இப்போ அப்பா கம்பெனி வச்சிருக்க, இப்ப எங்க போயிட்டு வேலை செய்யறது? புரிஞ்சுதா? வீட்டுல எல்லாம் பேசுறது, எல்லாம் பண்றது, பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். உரிமை எடுத்துக்கிறது கரெக்ட் தான், ஆனா இது இல்ல வாழ்க்கை. There's something beyond that. You have to get into the world. என்ன பண்ணணும்? உலகத்துக்குள்ள போகணும். இப்போ இதோ நான் என்ன பண்றேன், உங்களை ஓநாய்களின் நடுவில் praise the Lord மறந்துடாதீங்க. நீ ஆட்டுக்குட்டி, you're a sheep. Where am I sending you? Among the wolves. ஓநாய்களின் நடுவில் அனுப்புகிறேன். praise the Lord மறந்துடாதீங்க. If you're not equipped, you don't know about your father, if you don't know live by faith, you cannot overcome. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இப்படிதான் நடக்குது, நமக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம், அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சொல்றாரு ஆச்சரியப்பட்டு. அப்ப there was something God is looking at you. praise the Lord. அந்த ரொம்ப அருமையா இருக்கு. குடிக்காரது வாலிப நாட்கள் பேசுவோம் பாத்தீங்கன்னா, இயேசு வராரு. அப்ப அங்க பாத்தி அந்த வசனத்துல என்ன போட்டுக்கிட்ட, இயேசு அவர் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். Praise the Lord. He's not looking at any other thing. He's not looking at any other. எதையும் அல்ல, விசுவாசத்தை. Praise the Lord. ஒரு கூட்டத்தார் அப்போ இயேசுவே சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? இயேசுவே சொல்லிட்டார், விசுவாசத்தை காண்பார். அப்படிதான் சொல்வாரு. சொல்லிட்டு என்ன சொல்ற? விசுவாசம் நீ சொல்லணும், ஆண்டவரே நீர் காண்பீர், விசுவாசத்தை என்னிலே காண்பீர். ஏன்னா விசுவாசத்தை தொடங்குறோம், முடிக்கிறோம், அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Never get always into a negative attitude. எதிர்மறையான காரியங்களை உடனே ஏற்றுக்கொள்ளாதீங்க. எப்பொழுது நேர்மறை, positive attitude, நேர்மறையானது. Always look at you being an overcomer. எல்லாவற்றிலுமே உங்க attitude மாத்துனீங்கன்னா சரியாயிருவீங்க. எல்லாவற்றிலும் look forward to be an overcomer. புரியுதா உங்களுக்கு? Never be a negative minded person. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Always look forward to. எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஏன்னா he came in to change everything. Sin changed everything. பாவமானது எல்லாவற்றையும் மாற்றினது. இயேசுவானவர் வந்தார், தன் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றினார். Praise the Lord. So you have received his life, now you have to live an overcoming life. Praise the Lord. Change your attitude. பேசுறத மாத்துங்க, பார்வையை மாத்துங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிறது எப்படி, அது தேடுங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு இது இல்ல, அது இல்ல, இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது, உலகம் இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி ஆடுறாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இதை பேசுறதுக்கு அழைக்கல. இக்கால் எதுக்கு? உங்க எய்ம் என்ன இருக்கணும்? தேவனை நான் எப்படி பிரியப்படுத்துவது. Praise the Lord. இழந்தது, இழக்கிறது, இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. It is not about the world. உலகமும் உலகத்தின் காரியங்களை குறித்து அல்ல, தேவனை பிரியப்படுத்துவது எப்படி. வாலிபன் தகப்பன் வீட்டில் இருக்கிறான், சகோதரன் விற்கப்படுகிறான், அங்கே எகிப்திலே காணப்படுகிறான். அந்த ஸ்திரீயானவள் அவனிடம் நல்லா இருக்கிற போது அவன் தன்னோட கூட படுக்கும்படி அழைக்கிறார். அப்ப சொன்ன வார்த்தை என்னது? என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி. கேட்கணும் நீங்க, என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்வது எப்படி? அவிசுவாச வாழ்க்கையில நான் எப்படி வாழ முடியும்? If I live in a life of unbelief, then I cannot please my God. If I cannot please my God, what is the point in living in this world? என் தேவனை நான் பிரியப்படுத்த முடியவில்லைன்னு சொன்னா இந்த பூமியில நான் இருப்பதற்கு அர்த்தம் என்ன? Praise the Lord. Hallelujah. ஜாக்கிரதையா இருங்க. நீ கேட்கணும். You change your attitude. Your life is very different. புரியுதா உங்களுக்கு? அதுவே ரொம்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆச்சரியப்பட்டு அதோ நிக்கல. டெஸ்டிமனி சாட்சி கொடுக்குறாருல, அவன் கேட்கல எதுவும், திரும்பி சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He wants to give a testimony.
A man of faith always receives testimony from God. தெரியுமா உங்களுக்கு? நீ விசுவாசித்தால் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள், எல்லாரும் கனப்படுத்துவார்கள், எல்லாம் மேன்மைப்படுத்துவார்கள். ஏனென்றால் இது மனுஷராலே கூடாது. Hallelujah. Wherever you operate your faith, it's a place where man cannot do anything. மனிதனாலே செய்ய முடியாத ஒரு எல்லை இருக்கிறது பாருங்க. அப்பொழுதுதான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே மனிதனுக்கு விசுவாச காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்கும். Praise the Lord. Hallelujah. Glory to God. இதான் சத்தியம். ஏன்னா கர்த்தரை பிரியப்படுத்துவது மாம்சத்துல முடியாது, மாம்ச கிரியில முடியாது. You cannot please God. அப்ப இவங்க காரியம் எப்படி இருக்கிறது? மனுஷனுடைய எல்லை புரியுது உங்களுக்கு? லிமிட் முடியுது பாருங்க. That's where the faith operates and that's why you can please God. Hallelujah. Glory to God. கண்கள் திறக்கட்டும். நான் போய் வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், என் பலத்துல இருக்கிறேன், ஓடாது, அது பிரியமா இருக்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க வேலை செய்யணும். ஆனா யார் வேலை கொடுத்ததுன்னு தெரியணும். வேலையை என் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கிறது யாருன்னு தெரியணும். எனக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு, இந்த காரியங்களை வைக்க பண்ணது யாருன்னு தெரியணும். அதை விட்டுட்டு தெரியுமா நான் இப்படி, நான் கரெக்டா இருப்பேன், நான் அப்படி என்ன தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, நான் இவ்வளவு உண்மையா இருப்பேன் தெரியுமா, அதனால நான் ஆசிரியர். உன் கிரியைக்கு தக்க இது இல்லை, கிருபையில வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா பின்ன திரும்பி சாட்சி கொடுக்க என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்படின்னு அர்த்தம் தான். ரெஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. இது உடன்படிக்கை பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு தேவனை தெரியும், அவங்களுக்கு பிரமாணம் உண்டு, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு, அவங்க எப்படி இருக்கணும், போகணும், வரணும் அவங்களுக்கு தெரியும். இது புறஜாதியார், இவருக்கு சரியா. இப்ப சொல்றாரு இஸ்ரவேலுக்குள்ளும் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேலுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குது. ஏன்னா விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது, தேவனை நெருங்க முடியாது. Because they accepted him as God. அவர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? faith இருக்குது. But that faith is not what God is speaking here. சொல்றாரு இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி அப்படின்னு சொல்ல, இவனுடைய விசுவாசமானது ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம். ஆமென். அப்படின்னா there's something extraordinary இந்த புறஜாதியாருக்குள்ள. இவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? வித்தியாசம். இது இஸ்ரவேலின் விசுவாசம் என்பது வேற. இது எப்படி சொன்னா கண்டு விசுவாசிக்கிறது இவனுடைய விசுவாசம். ஏன்னா இவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவன் தேவன் இருக்கிற கட்டளைகள் உண்டு, கற்பனைகள் உண்டு, இவனுக்கு முன்மாதிரிகள் உண்டு, இவனுக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இவனுக்கு எதுவுமே கிடையாது. இவன் காணாமல் விசுவாசிக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது விசுவாசம். அவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட வசனத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் நல்லா பாருங்க. பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை வாசிச்சீங்கன்னா அவனுக்கு பிரியமாய் இருந்த வேலைக்காரன் ஒருவன் வியாதியாயிருந்தான். அவனுக்கு புரிச்சவன். ஓகேவா? இப்ப அனுப்புறோம் இயேசு கூப்பிட்டு சொல்லி இதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற இருக்கும். சொல்றாங்க இவன் ரொம்ப நல்லவன், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தாங்க, நீங்க கண்டிப்பா அவனுக்கு நீங்க என்ன பண்ணணும், போய் வீட்டுக்கு போய் பண்ணணும். இயேசு வந்துட்டு இருக்காரு. அவன் அனுப்புறான். அப்பதான் அவன் சொன்னான், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரமான எனல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். It's very important for us to understand. அந்த முதலாவது நிறைய நேரத்தில் நமக்கு என்ன நினைக்கிறது சொன்னா, இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உரிமை, நான் எப்படி வேணா இருப்பேன், என் சொந்த வீடு, நான் எப்படி வேணா இருப்பேன், சொந்த வீடு. இந்த ஆட்டிடியூட் கிறிஸ்டியன்ஸ் ரசிக்கப்பட்டவங்க. எப்படின்னா இது என் உரிமை, அவர் என்ன பார்த்துக்கணும், நான் எப்படி வேணா இருப்பேன், நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், ஆனால் என்ன பண்ணணும், சாப்பிட கொடுத்துடணும், என் பிரச்சனை வந்தா எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துடணும், யாரும் அசிங்கமா பண்ணிட்டாங்கன்னா அவங்க அச்சு போட்டுடணும், இதெல்லாம் என் உரிமை.
ஆனா நான் மட்டும் எப்படி வேணா வாழலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த தைரியத்துல நிறைய பேர் என்ன பண்றது, பரிசெய்யற மாதிரி போனா பாருங்க, நின்னா ஆண்டவர் என்ன பத்தி தெரியுமா உங்களுக்கு, நான் தஸ்மா கொடுத்துருவேன், நான் உபாசம் இருந்துருவேன், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன். அடுத்தது வேற, என்ன மாதிரி நான் கிடையாது, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணி எவ்வளவு பண்ணுவேன், அவன் ஒண்ணுமே இல்லாதவங்களாம் நீங்க நல்லா இருக்கிறாங்க. வரதாட்டே உள்ள சொல்லுவா இல்லையா? இது ஒரு கூட்டம். ஏன்னா கேட்டா நான் யார் தெரியுமா ரட்சிக்கப்பட்டோம், நாங்க யார் தெரியுமா கிறிஸ்தவங்க. இது ஒரு கூட்டம். நம்ம இது ஒரு கூட்டம் போனனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, விசுவாசத்துல பெருக முடியல. இஸ்ரவேலுக்குள்ளும் உங்களுடைய விசுவாசம், it will not be a faith but God is like kind of அப்படியே awestruck, அப்படியே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விசுவாசம். அது காரணம், you are going on the behalf of your works. நான் உங்க ஊழியம் செய்றேன், நான் உனக்கு அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வந்தேன். சீசர்கள் கேட்டாங்கல்ல, அந்த வரையும் நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எங்களுக்கு என்ன தருவீங்க? இன்னைக்கு எல்லாமே the attitude is on your righteousness, on what you did for God, and that's not going to work. நான் தேவனுக்கு என்ன செய்தேன் அந்த இடத்துல நின்று இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால பெற்றுக்கொள்வது அல்லது தேவனுடைய மகிமையான காரியங்களை காண்பது கூடாததாய் இருக்கிறது. இவன் ரொம்ப அழகா சொல்றார், he has every right, he is a Roman, he is a centurion. வந்துடாதீங்க, அவன் நூற்றுக்கு அதிபதி, அந்த ஏரியா பூரா அவனுக்கு கீழே எல்லாம், அவனுக்கு என்னது எல்லா அதிகாரம் உண்டு. அவன் சொல்ற வார்த்தை என்ன சொல்றான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக, humility. Lord, I don't come before you because of my righteousness. உம்முடைய நீதினால, நான் என்னுடைய நீதினால நான் வந்து நிற்கல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால நான் வருகிறேன். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் அன்புள்ள தகப்பன், நீர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டீர். எந்த கோணலா இருந்தாலும் அதை நீர் எனக்கு செவ்வாய்ப்படுத்துவீர். ஆண்டவரே, என்னை திக்கற்றனை விட மாட்டேன், எனக்காக ஆண்டவரே ஆவி செய்வீர் என்கிற நம்பிக்கையில நான் வருகிறேன். Humility. We have lost the humility today. இன்னைக்கு பெருமை ஆயிப்போச்சு, பேச்சுக்கள் பெருமை ஆயிப்போச்சு, அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை, அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. ஏதோ ஒரு ஆள் நம்ம பெரிய ஆள் நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமையில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, என்ன சொல்றது, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்த பொழுது தேவனை பிடித்துக் கொண்டோம், நம்மை வெறுமையாக்கினோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்தார், தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் நம்மை உயர்த்தினார். இப்போ நம்ம ஒரு ஆளு, இப்போ என்னன்னு சொன்னா எல்லாம் இறங்க முடியாது. யார் நம்மள இறங்கினா முடியாது, இதான் பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம ஜபங்கள் எப்படியா மாறி விட்டது, எல்லாமே பாத்தீங்கன்னா பரிசேயர்களுடைய ஜபங்களை போல மாறி விட்டது. நீங்க உட்கார்ந்து கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலக்கு ஆயத்தம் இல்லை. We are not ready to release ourselves. நம்ம விட்டு கொடுக்க நம்ம ஆயத்தம் இல்லை. எல்லாம் நம்ம உரிமை, இதுக்கு வசனம் இருக்குது, அதை எடுத்துக்கொள்றோம். எல்லாம் attitude. வந்துடாதீங்க. God looks at your heart. உடைய இருதயத்தை காண்கிறார். It's an attitude problem. இன்னைக்கு அதனால இவன் சொல்றான், உம்மிடத்துல வரவும் என்னை பாத்திரன இல்ல. இப்ப என்ன சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும். இப்ப நெக்ஸ்ட் ஒன், humility and faith. விசுவாசம் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஏன்னா நானும் அதிகாரத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு நானும் அதிகாரம், வான்னு சொன்னா வரணும், போன்னு சொன்னா போனோம். இது மாம்சத்துக்குரியது. ஐ அம் a military person. ஆனா நீர் யார் என்று சொன்னால் தேவனுடைய உங்களுக்கு அதிகாரம் உண்டவும். வார்த்தை பூமியை உண்டாக்கி நீங்க தான். நான் இங்க உலகத்துல விட பெரிய ஆளா தோணலாம், ஆனா உம்மத்து முன்பாக வரதுக்கு எனக்கு நான் பார்த்தவான்னு இல்லை. Humility and faith எல்லாம் புரிஞ்சுது. தாழ்மையும் விசுவாசம். வெறும் விசுவாசம் வேலை செய்ய இன்னைக்கு மாம்சத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஒன்றுக்கும் போது தாழ்மை, உங்க பெருமையாக இல்லை, விட்டு கொடுக்க இல்லை, தியாகம் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் நமக்கு போய் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். Lot of things we have to look at. We have to go back. ஆமா, அறியாம நம்மள வஞ்சனையில விழுந்திருப்போம். We have to look back.
பார்க்கணும். ஏன் இது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? எப்பவுமே வசனம் இருக்குது, உன்னை வாழாக்காமல் நீ கீழாகாமல். அப்படி என்ன சொன்ன? எப்ப மேல் சீட்ல தான் இருக்கணும். வந்துச்சு மண்டை, ஆமா மண்டையில ஏறியாச்சு. இன்னைக்கு இறங்க முடியாது, இறங்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்னன்னா நமக்கு தெரியாது. பிரச்சனை என்னன்னா அந்த வஞ்சகம் தெரியாது, தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா என்ன நினைக்கிறோம் நம்ம? ரைட், நோ, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை உயர்த்துகிறவர் தான் தாழ்த்துகிறவர். If God allows, I need to accept. ஏன்னா எனக்கென்று ஒன்றும் இல்லை. அதான் சொல்றான். பாத்திரமானா இல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் போது இயேசு வராரு வீட்டுக்கு. மறந்துடாதீங்க, இயேசு வீட்டுக்கு வராரு. என்ன பண்ணிருக்கலாம்? வரத்துக்கு இது பண்ண. ஆனா அவர் வரும் பொழுது ஆலோசிச்சுவார். இல்ல, I'm not worthy. Praise the Lord. A word from you is enough. Praise the Lord. கர்த்தருக்கு புரியுது. இன்றைக்கு என்ன சொன்ன, அநேகருடைய காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்துல போக முடியல. ஒரு வார்த்தை, எத்தனையோ வார்த்தையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வார்த்தை, நீ எத்தனையோ வார்த்தையை வாங்கினாலும் என்ன பண்ண முடியாது? எழும முடியாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. போய் 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 கேட்டுட்டே இருந்தீங்க, என்ன பண்ண போறீங்க? எத்தனை வார்த்தை கேட்க போறீங்க? ஒன்றும் உதவ போறது இல்ல. காரணம், தேவன் பிரியமா இருந்தாதான். எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? கர்த்தர் பிரியம் இல்லாமல் நீங்கள் ஒன்றை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. As a child you receive what? Food, clothing. நல்லா புரிஞ்சுக்கணும். சாப்பாடு கிடைக்கும், தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், இது கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். ஸ்தானம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்தானம் கிடைக்காது. ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும்? பிரியமா இருக்கிறவனுக்கு தான். The one who will work along with him, அவரோடு கூட அவர் விரும்புகிற காரியங்களிலே காணப்படுகிறவனுக்கு தான் ஸ்தானம் கிடைக்கும். அதனால இன்னைக்கு ஸ்தானம் இல்லாம குமாரன் என்கிற ஸ்தானத்தை நிக்கிறோம். ஆனா ஊழியக்காரன் அல்லது தேவன் வைத்திருக்கிற அந்த பார்த்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அந்த ஸ்தானத்துல இல்ல. ஏன் சொன்னா விசுவாசம் இல்ல. You're not able to accept. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்த இன்னொரு காரியத்தை காமிக்கிற பாருங்க. இன்னொரு சம்பவம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் சாரி Matthew chapter 15 verse 26 to 28. மத்தேயு 15 26ல 28. அவர் அவளை நோக்கி, யாருக்கு சொன்னா? அந்த கானானிய ஸ்திரீ. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானாள். ஏன் சொல்றாரு? உன் விசுவாசம் என்னவா? புரிஞ்சாரு? உன் விசுவாசம் பெரியது. நல்லா புரிஞ்சு. அந்த பெரியது வார்த்தை வந்த உடனே அங்க சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, நீ விரும்புகிறபடியே உனக்கு. இதான் கிறிஸ்டியன் லைஃப். இட்ஸ் சோ சிம்பிள் அண்ட் ஈஸி. நல்லா புரிஞ்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோ லகுமானம். பிரச்சனை சொன்னா எது முக்கியமா அதை விட்டுடும். விசுவாசம். ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது. சரிங்களா? ஓகே. இப்போ இயேசுவிடத்துல வருகிறார். இயேசுவிடத்துல வருகிறவள் என்ன நோக்கத்தோட வர? தன் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும். இவரால கொடுக்க முடியும். கிளியரா? அவர் உண்டென்றும் தம்மை தேர்ந்தவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ வந்து கேட்கிற இடத்துல இப்ப அவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்ல பாயிண்ட். நல்லது அல்ல. சரிங்களா? ரைட். அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொல்ற? நீ யாருங்கிற? நாய்க்குட்டி. ஓகேங்களா? அது நல்ல வார்த்தையா?
எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பா? ஆயிருப்பானா இல்லையா? யோசிங்க உட்காந்து. சொல்றது யாரு? யார் சுகம் கொடுக்கணும்? புரிஞ்சுங்க. யார் கொடுக்கணுமோ அவர் வாயிலிருந்து வார்த்தை வருது. இந்த வார்த்தை எடுத்தவள் என்ன பண்ணல? she was not hurt. அவ காயப்படல. ஏன்னா தன்னை தாழ்த்துகிறவன் எப்பவுமே ஞாபகத்துக் கொள்ளுங்க, தன்னை ஒரு பொருட்டா எண்ணாதவன் அவன் காயப்பட மாட்டான். தன்னை ஒரு பொருட்டாக எண்ணுகிறவனுக்கு தான் காயம் உண்டாகும். புரிஞ்சுக்கணும் நீங்க. நான் இப்படி இருக்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க, அந்த எல்லையில நில்லுங்க, காயமே வராது. ஏன் நீங்க தான் ஒண்ணுமே இல்லை. அதான் மறித்த அனுபவம், அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். சொல்ற உடனே அவ பதில் பாருங்க, ரொம்ப அழகா இருக்க பாருங்க. சொல்ற அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஒத்துக்கிறார். இட் இஸ் தி ட்ரூத். ஏன்னா இஸ்ரவேலுக்கு தான் அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலர் தான் பிள்ளைகள். ஏன் சொன்னா வேற யாருக்கும் உடன்படிக்கை தேவன் செய்யல. புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றா மெய்தான் ஆண்டவரே. she accepts it. இதான் தாழ்மை. this is my truth. Lord, I am not worthy of it. ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை. அதான் மெய். ஆகிலும் அந்த வார்த்தை பயன்படுத்தணும். I am not worthy. உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு Lord, I am not worthy, but புரியுதா உங்களுக்கு? அந்த வேர்ட் யூஸ் பண்றான். நான் அது நம்ம புதிய பாட்டுக்கு நான் அப்புறம் கொண்டு போகிறேன். அவர் சொல்றா ஆண்டவரே ஆகிலும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீர் தான் சுகம் கொடுக்குற. என் பிள்ளை பிழைக்கணும்னா நீங்க கொடுத்தா ஆகணும். நீங்க யாருன்னு சொன்னா சுகம் கொடுக்கறது. பிரைஸ் தி லார்ட். உங்க தன்மைனா வந்து மாற நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன நாய்க்குட்டின்னு சொன்னாலும் சத்தியம் அதுதான். ஆனாலும் நீங்க யார் என்பதை நீங்க மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நாம் யாருக்குள்ள வருகிறோம் என்பதை மறந்துடாதீங்க. அவர் தன் தன்மையை மாற்ற முடியாது. கேட்கிறான் குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை. அப்ப என்ன சொல்றோம்? ஏன்னா அதற்காகவே அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே what you saying is true. நான் பிள்ளை இல்ல, உண்மைதான். ஏன்னா ஆபிரகாமுக்கு பிறந்தவங்க தான் 8வது நாள்ல விருத்த சேதனம் செய்தாதான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிள்ளைகள். மத்த யாரும் இருக்க முடியாது. இது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகுது. நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க, ஏன்னா ஹர்ட் ஆயிடுவாங்க. சத்தியம் தான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? கிளியரா சொல்றாரு. புரியுதா? நீங்க எல்லாம் நீங்க வந்து சத்தியத்தை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை. அதனால விசுவாசம் இல்லை. இன்னைக்கு everybody is trying to please people. மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் ஒரு நாளும் அவரை பிரியப்படுத்த முடியாது. தெளிவுபடுத்திக்க பிரியப்படுத்த முடியாது. அவன் என்ன சொல்ற? ரொம்ப அழகா சொல்றா, ஆமாண்டா அது உண்மைதான், அது உண்மைதான், அது மாறாது. ஆனா மேசிலிருந்து உள்ள துணிக்க அது நான் எப்படி சாப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். சுகம் வேற எங்கிருந்து எனக்கு வராது. அதான் அர்த்தம். சுகம் என்னது? வராது. ஒன்லி ஃப்ரம் யூ. அப்பம் கிடைக்காட்டி பரவாயில்ல, துணிகள் இருக்குல்ல அது. That means what? End of the day, you are the only one who can heal. Praise the Lord. நான் கேட்டவனே அவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு உத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம். நீங்க விசுவாசத்துல நின்னீங்கன்னா இல்லைன்னு சொன்னாலும் செய்ய முடியும். Because he cannot overcome faith. ஏன்னா விசுவாசமே அவர்தான். ஆமென். தொடங்கிறவர் முடிக்கிற அவர்தான். So he cannot deny himself. அவர் தம்மை தாமே மறுதலிக்க முடியாது. புரிஞ்சுங்க? அதான் faith. That's why you have to stand on his word. தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க. நீங்க போயிட்டு என்ன பண்ணிடாதீங்க சொன்னா, நீங்க என்னமோ ரைட்ல இருக்கிற மாதிரி போயிடாதீங்க. நீங்க ரைட்ல இருந்தா எதுவுமே என்ன இருக்காது, போனலா மாறி இருக்க முடியாது.
அது கோணல் ஆனது காரணம் என்னது? ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு தெரியல, நான் போய் போயிட்டே இருந்தேனா, அப்படிலாம் ஆகல. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கணும். நம்ம தானால எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வெறுமையா surrender yourself to the Lord. இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க? மாம்சத்துல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே நான் பூச்சி, நான் புழு, சாய்ந்து அப்படியெல்லாம் ஆண்டு சொல்றது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்குங்க. உடனே மாம்சத்துல போயிடாதீங்க. தாழ்த்துறது சொன்ன உடனே மாம்சத்துல போயிடாதீங்க. தாழ்த்துறது தெரியுமா? வாட் யூ ஆர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே என்னாலே ஒன்றும் செய்யக்கூடாது, இவ்வளவுதான் தாழ்த்துறது. அடுத்தது யாராச்சும் சொன்ன உடனே அவங்க எப்படி என்ன சொல்லலாம், எப்படி என்ன சொல்லலாம்னு சொன்னவே அர்த்தம் நான் யாரும் எண்ணி கொண்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஐ அம் ஹர்ட். why are you hurt? ஏன் பாதிக்கப்படுறீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் நம்ம இப்படி நினைச்சதான் பாதிப்பேன். நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன்னா இது என்ன சொல்றது தெரியல வச்சுங்க. ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல படிக்க போறோம், இல்ல ட்ரைனிங் போறோம், ஒண்ணுமே தெரியல. நீங்க என்னடா காலேஜ் படிச்சீங்க, என்ன பண்ணுவோம்? வாய் மூட்டு இருப்போம். ஏன் வாய் மூட்டு இருப்போம்? கத்துக்கணுமே. ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஒண்ணுமே தெரியாத இடத்துல இருந்தீங்கன்னா திரும்ப பேச மாட்டீங்க. கத்துக்கணும்னு இருக்கிறோம், ஆனா ஒண்ணுமே தெரியாது. அப்ப கற்றுக் கொடுக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? ஆனா எல்லாம் எனக்கு தெரியும் நிக்கிறோம் பாருங்க, அதான் பிரச்சனை. இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் தெரியுமா உனக்கு? நீ இல்லாட்டினா ஆண்டவர் செய்வார். நீங்க மேல இருந்து குதிக்குமா? வராது. மனுஷன் மூலமா தான். இதான பிரச்சனை இன்றைக்கு. புரியுதா உங்களுக்கு? பி வெரி கேர்ஃபுல். அது ரொம்ப அழகா இருக்குது. அவன் சொல்றா, ஆண்டவரே நாய்க்குட்டிகள் என்ன பண்ணோம்? எஜமான் மேய்ச்சிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிட்டு அர்த்தம். ஐ ஆல்சோ ஹேவ் ஹீலிங். யூ ஒன்லி ஹேவ் டு கிவ் இட் டு மீ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் பெரியது. கமிங் டு திஸ் லைஃப் விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் ஹர்ட். புரியுதா? நாட்காக விட்டு கொடுக்காதீங்க. நில்லுங்க ஆண்டவரோட கூட. அவ்வளவுதான். சொல்லாதீங்க. அவர் சொல்லட்டும், அவ்வளவுதான். அவர் சொல்லட்டும். வாலிப காலத்துல இருந்து கற்றுக் கொடுத்தது பாத்தீங்களா? You don't say no until he says no. Praise the Lord. அவர் சொல்லட்டும், இல்லன்னு அவர் சொல்லட்டும். ஏன்னா அவர் சொல்றதுதான் is the last and the final word. That's the final report. Praise the Lord. Let him say. You don't say. அதான் விசுவாசம். Praise the Lord. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கூடயே இருக்கிறார். ஆமா ஆண்டவரே, மெய்தான், உண்மைதான். நீங்க சொல்ல தப்பு, உண்மைதான் அது. நீங்க போய் சொல்ல உண்மைதான் அது. ஆனாலும் ஆகிலும் அதேதான் நம்ம ஆண்டவரே, நம்ம அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நான் இதை தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி இருந்து அமைதியா இருக்கணும், நம்ம வாயை விட்டுட்டோம், அது அன்னைக்கு கொடுத்துருக்கூடாது, கொடுத்துட்டோம். ஆண்டவரே இப்படி இருக்க அன்னைக்கு விசுவாசம் இல்லாம சொல்லணும். இதெல்லாம் எஸ். ஆனா நீங்க யார் தெரியுமா? மரித்தோரை உயிரோட இருக்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிறதும் அழைக்கிறாரு. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வந்து நிக்கிறேன், நீ செவைப்படுத்துகிறவர் எனக்கு தெரியும், நீ இல்லாத எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தருவ எனக்கு தெரியும், பட் நான் வந்து நிக்கிறேன். நீ ஏதாவது ஒரு விஷயம் உங்களால முடியாத காரியம் நீங்க செய்ய மாட்டீங்க. அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். நல்லவர். ஆமென். சரி, ரெண்டு காரியத்தை கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறவங்க புரியுறதுக்கு. ஏன்னா நிறைய நேரத்துல ரசிக்கப்பட்டணும், நம்ம பரலோகத்துக்கு போறது, அந்த காரியங்கள் தான் இந்த உலகத்துல இருந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள போய் கொண்டிருக்கு. You have to understand, salvation and reward is different. ரட்சிப்பு என்பது வேற, reward பலன் என்பது கிடைக்கத்தக்க பலன் என்பது வேற. ரட்சிப்பு என்பது பாத்தீங்கன்னா இதுல நமக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார், நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், முடிஞ்சு. சரிங்களா? ரிவார்ட் அப்படி கிடையாது. Is where I have to do. உன் கிரியைக்கு தக்க பலன். ரிவார்ட் இஸ் according to my works. நான் என் கிரியைக்கு தக்க பலன். இது மாத்திரம். இது ரெண்டு பேர். பரலோகத்துக்கு நிறைய பேர் நான் பரலோகத்துக்கு போமா
பரலோகத்துக்கு இவங்க போயிருப்பாங்களா? இது நிறைய பேருடைய கேள்வி. பரலோகத்துக்கு போறதும் இது டிஃபரெண்ட். பரலோகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க. இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றது, பிரச்சனை, போராட்டங்கள், இதுலயும் அதுலயும் எல்லாவற்றிலும் இயேசுவை விட்டு விலகாதபடிக்கு அடி உத எல்லாம் வாங்கினாலும் சரி, விழுந்தாலும் ஏற்றாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு இருந்துட்டு போறாங்க பாருங்க. இயேசுவை விட்டு விலகிறவனுக்கு மட்டும்தான் போக முடியாது. Because to enter their gate you need to have the Lord Jesus. இங்க அதை பத்தி பேசக்கூடாது. இங்க பேசப்படுது என்னன்னு சொன்னா it's a reward. நல்லா புரிஞ்சுங்க. This reward is not automatic. பிள்ளை இருக்கிறதுனால இந்த ரிவார்ட் கிடையாது. ரட்சிப்பு உண்டாயிருச்சு. புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு சொன்னா கிரியை, விசுவாச கிரி. நல்லா புரிஞ்சுங்க. மாம்ச கிரியா இல்ல, விசுவாச கிரி. ரொம்ப முக்கியம். அப்ப இந்த விசுவாச கிரியை அதுதான் எய்ம் சொன்னேன். என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கவே நாடணும் அப்படின்னு சொல்ல. தேவன் உங்களை கொண்டு, தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்வது போது என்ன நடக்குச்சுன்னா you will receive the reward. Praise God. ரொம்ப முக்கியம். நான் வச்சுங்க. இந்த பரலோகம் போறது, இன்னைக்கு நிறைய பேர் பரலோகம் போறதை பத்தி தான் அதிகமா. If you look at Jesus, live with Jesus and just get going, போயிடும். விடலாம், எல்லாம் பண்ணலாம். அவர் தூக்கி எடுத்து என்ன இயேசுவை விட்டா தெரியாது. வசனங்கள் காமிக்கிறவங்களுக்கு அப்பதான் புரியும் நிறைய காரியங்கள். அவங்க இயேசுவை விட்டா வேற தெரியாது. ஆனா நடக்கவும் தெரியாது. ஒழுங்கா விசுவாசத்துல நடக்கவும் தெரியாது. அதுல உங்களை பரலோகம் போறதுக்கு நான் பேசிக்கல. அவங்க இந்த பூமியில ஜெயமாய் வாழ்ந்து தேவனத்துல போகும் பொழுது வெட்கப்படாதவர்களாய் நிற்கும்படிக்கு நான் உங்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதனால ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. எப்படி ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. So there was a faith for salvation. ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் வேற. That's a beginning one. நல்லா புரிஞ்சுக்கீங்க. அதே விசுவாசத்துல ஓடலாம் நினைச்சீங்கன்னா குழந்தை மாதிரி தான். ஓட முடியாது. You have to grow in faith. விசுவாசத்துல வளர வேண்டும். இது தேவனுடைய ஈவு. நல்லா புரிஞ்சுக்கணும். Salvation is a gift. It's not a reward. ரட்சிப்பு என்பது நீங்க உங்கள் கிரியைக்கு தக்க பலன் இல்ல, அது தேவனுடைய ஈவு. சோ இங்க பேசப்படுறது என்னது? ரிவார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க பலன், உங்கள் கிரியைக்கு தக்க பலன் பேசப்படுறது. கர்த்தர் நல்லவர். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. கிளியரா முடிச்சிட்டாரா? சோ அதனால இதையும் அதையும் தயவு செய்து குழப்பிக்காதீங்க. நான் நல்லா இருந்தா, இங்க ஒழுங்கா இருந்தா, அப்படி இருந்தா, அதுக்கு இதுக்கு இல்ல. இது வேற. இது faith on the Lord Jesus Christ. ரட்சிப்பு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம். மறந்துடாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் இயேசு 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 பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? போயிடலாம். ஆனா என்ன கிடைக்காது? உங்களுக்கு பலன் கிடைக்காது. காரணம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏன் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேணும்? பாருங்களேன். ஏனென்றால் 5:10 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நிக்கணுமா? நன்மையானாலும் நல்ல உங்க கிரியைகள். இப்போ உங்க கிரியைகளுக்கு என்னவா? நன்மையானாலும் தீமையானாலும் என்ன பண்ணணும்? நிக்கணும். அப்ப ஒரு நாள்ல நிக்க போறோம். அதனாலதான் கிரியை கவனிக்கணும். அப்படி விசுவாச கிரியைகளை குறித்து அதிக கவனம் ஏன் செலுத்தணும்னு சொன்னா, ஒரு நாளிலே அந்த நியாயசனத்துல நாம் என்ன பண்ணணும்? நிற்க வேண்டியதாய் இருக்கிறது. சரிங்களா? நாம் எல்லாரும் கிறிஸ்துவியா நிக்கணும். அடுத்தது 13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:13. இப்ப பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் ஒளிந்து போவதை இல்ல 13 3:13 1 கொரிந்தியர் 3:13. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு என் தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும்.
அமேன். ரிவார்ட் வேணுமா? then the fire has to test it. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாதுங்க. fire has to test. அதனால ரொம்ப சொல்றேன், அவனுடைய வேலைப்பாடு என்னவா? வெளியாகும். அது என்ன பண்ண முடியாது, மறைச்சு வைக்க முடியாது. அது வெளியாகும். அது வெளியாகும் போது என்ன ஆகுது? எத்தன்மை உள்ளது என்பது எத்தன்மை உள்ளது ஃபயர் தான். ஆமா, அதுதான் என்ன கட்டணுன்றது, அதுதான் உங்களுக்கு கொண்டு போக போறேன் நான். என்ன கட்டணுன்றது வச்சுட்டு வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 22:12. எத்தன்மை நீங்க கட்டுறது என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிக்கலாமா? 22. சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்னோட அளிக்கும் பலன் மறந்துடாதீங்க. அவன் கிரியையின்படி அளிக்கும் பலன் வருது கூட. புரியுதா உங்களுக்கு? மறந்துடாதீங்க. இயேசு வருகிறார், சீக்கிரமாய் வருகிறான்னு சொன்னா என்னது? எதோட வர்றாரு? பலன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமானது. பரலோகத்துக்கு இல்ல, பரலோகத்தில் பிடித்தது இல்லை, இது பலன், ரிவார்ட். புரியுதா உங்களுக்கு? பரலோகத்துக்கு போறது வேற. ரொம்ப அழகா முன்னாடி சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண? அவரிலே நிலைத்து இருக்கணும். இது அது இல்ல, இது வந்து ரிவார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? அதுல 14-15 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3-ம் 14-15. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். என்னமா கட்டினது? அப்ப என்ன பண்றது? 10 வசனங்கள் இருக்கிறது. கட்டணும். அப்ப என் வாழ்க்கை என்ன பண்றேன்? நானு ஞாபகத்துக் கொள்ளுங்க, கட்டுகிறேன். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கை என்னது? கட்டுற வாழ்க்கை. புரிஞ்சுக்கீங்க? யூ ஆர் பில்டிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அது நினைக்கணும். அப்ப எப்படிப்பட்டதை கட்டணும்? ஒரு வீட்டை கட்டிட்டு என்ன பண்ண? விடாதபடி கட்ட முடியுமா? விடாதபடி கட்டினாதான் அது பிரயோஜனம் உள்ளது. அவர் சொல்றாரு, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். என்னவா? நஷ்டம் அடைவான். திரும்ப வாசிங்க. எதை நஷ்டம் அடைவாங்க சொல்றேன் நானு. அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். எப்படி இருக்குமா? நல்லா புரிஞ்சு வித்தியாசம். இப்போ ஒருவன் கட்டினது வெந்து போனால் என்ன ஆகுமா? நஷ்டம் அடைவான். சரியா? அவனும் புரிஞ்சுதா டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? இதை மாட்டிக்காதீங்க. போயிட்டு இன்னைக்கு நிறைய பேரு கிரியை எடுத்துட்டு போய் இதுக்குள்ள சேர்த்து விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா பரலோகமும் இது பண்றாங்க. கிளியர் புரியுதா உங்களுக்கு? அக்னி சோதிக்கும் போது யூ ஹேவ் டு கெட் a reward or not அப்பதான் தெரியும். அழிந்து போனால் என்ன ஆகும்? நஷ்டம். அப்படின்னா you won't get the reward. இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இத்தனை வருஷம் நான் இந்த காரியம் செய்றேன், இப்படி அட உங்களுக்காக அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ்ந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஒன்னும் உதவாது. ஏன்னு சொன்னா அது தேவனுடைய திட்டத்திலேயே இல்ல. மாம்சத்தினாலே நிறைய நற்கிரியைகள், மாம்சத்தினால் நிறைய உதவிகள், மாம்சத்துல ஊழியர்கள், மாம்சத்தை காரியங்கள் செய்வது எல்லாம் என்ன ஆகும்? They are not the wicked people. நல்லா புரிஞ்சுங்க. அக்கிரமக்காரர்கள் அல்ல. அங்க ஆண்டு சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரர் என்றது அது வேற. அது டிஃபரெண்ட். இது அக்கிரம செய்கைக்காரர் இல்ல. இதெல்லாம் வந்து எனக்கு கட்டுறது என்னது? தங்களுக்கு பிரியமானதாய், தங்களுக்கு அறியாமை இல்ல, இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யறதா நினைச்சு கட்டுறாங்க. இப்ப அக்னி சோதிக்கும் போது என்ன ஆகுது? அது நிக்க முடியல, வெந்து போகுது. அது என்ன ஆகுது? நஷ்டம் அடைகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இத வந்து பவுல் வந்து அதே அதிகாரத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 1:3 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட. அப்போ என்னது? அந்த அஸ்திபாரத்தின் மேலதான் கட்டணும். எனக்கு அஸ்திபாரம் நவர முடியாது. இந்த அஸ்திபாரம் இல்லைன்னு சொன்னாருவன் எதை கட்டினாலும் அது சோதிக்கப்படுறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிறது தான் சோதிக்கப்படும். இவர்கள் தான் என்னது? நீதிமான்கள். ஏன்னா புரிஞ்சுக்கங்க, இவர்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள் நீதிமான்கள். ஏன்னா எந்த அஸ்திபாரத்தை கட்டுறாங்க? கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம். சரிங்களா? தொடர்ந்து வாசிப்போம். இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று ரொம்ப முக்கியம். கட்டலாம். ஆனா கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா
எதை வச்சு கட்டுற? அதுக்கு பின்னாடி வந்த வசனம் வரும். வாசிங்க 11 12 அப்படியே வாசிச்சுவாங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேற அஸ்திபாரம் என்ன பண்ணக்கூடாது? கூடாது. ஒரே ஒண்ணுதான். இங்க ஃபவுண்டேஷன் மாற கூடாது. எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு அல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை. இது அஸ்திபாரம். எதுனாலும் இயேசு அவருக்குள்ளதான். அது வெளிய எதுவுமே இல்லை. அப்புறம் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவ்வளவுதான். இப்ப என்ன யூஸ் பண்றாங்க? உங்களுக்கு கட்டுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. எந்த அஸ்திபாரத்தை கட்டுறாங்க? இயேசு என்ற அஸ்திபாரம். மறந்துடாதீங்க. வெளியே கட்டல, இயேசு என்ற அஸ்திபாரத்தை தான் கட்டுறாங்க. ஆனா பொருட்கள் பயன்படுத்துறது என்னது? வித்தியாசங்கள். வித்தியாசங்கள். இஸ்ரவேல்ல விசுவாசம் இருக்குது. ஆனா இயேசு ஆச்சரியப்படல. அந்த விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாரு? ஆச்சரியப்பட. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் கண்டதில்லை. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஸ்ரீ இது சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. வித்தியாசங்களும் உண்டு. அப்ப நம்ம எதுல கற்றோன்றத கவனிக்கணும். எதுல கற்றோன்றத கவனிக்கணும். விசுவாச வாழ்க்கை இருக்கா? இந்த காரியங்களை செய்கிறோம், இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், பேசுறோம், நடக்கிறோம், செயல்படுகிறோம், விசுவாசத்துல இருக்கிறோமா? Is it by faith? Are we working by faith? ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்துல செய்யறோமா? ஏன்னா விசுவாசத்துல நீங்க கட்டாத எது என்னது? ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். அவன் கண்மலையில ஆழமா அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அது ஃபர்ஸ்ட் நிக்கணும் வீடு. அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டுற பொருட்கள் சோதிக்கப்படும் போது நிக்கணும். அதனால எதை கட்டணும்? தேவ மகிமைக்கு, தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோமா, அல்லது நம்முடைய பிரியத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பார்க்கணும். எதை கட்டுற? ஏன்னா அந்த நாள் என்ன வெக்கப்பட்டு போக கூடாது. இல்லை அழிஞ்சு போய் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நிற்கும் போது ஒண்ணுமே நமக்கு இல்லைன்னு சொன்னா வெக்கப்பட்டு போ. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் புஸ்தகம், சங்கீதங்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் இல்ல 2 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். அப்போ நான் கட்டணும். அஸ்திபாரம் இயேசு, அது மாற போறது இல்ல. அவரை விட்டு நான் போக போறது இல்ல. என்ன சூழ்நிலை வந்தாலும், புரியுதா உங்களுக்கு? என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை நான் விட மாட்டேன். இதெல்லாம் இருக்கு. ஆனா கட்டுகிறது எப்படி கட்டுகிறேன்? எதை பயன்படுத்துகிறேன்? ஆமா, அப்படி இருந்தா அப்படி இருந்தா அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணா, ஏன் இந்த மாதிரி ஆர்டர் விட்டார்? உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது? அறியல. தேவனை அறிந்திருக்கிற விதத்துல அறியல. ஏன்னா கட்டுறது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதை கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பிரியமாயிருந்து. ஆமென். பைபிள் படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு இதுதான் காலையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு தியானிக்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், இதா இருப்பேன், டைமே இல்லை, ஐ எம் வெரி பிஸி. அப்படின்னா என்ன ஒண்ணும் ஈஸி சிம்பிள் லைஃப் அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அசை போடணும். வாசிக்கிறோம். What did we read in the morning? காலையில என்ன வாசிச்சோம்? புரியுதா உங்களுக்கு? அசை போடணும். Meditate as you grow. Let the Lord speak. Build upon the word. அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? எழும்புங்க. அந்த வார்த்தையை கொண்டு உங்க வாழ்க்கையை மாத்துங்க. That's why the word is sent. தியானிக்கணும். தயவுசெய்து காலங்களை வீணாய் விட்டுடாதீங்க. நீ காலம் கொடுத்துருக்க யூஸ் பண்ணிக்கங்க.
ஆமா, நாட்கள் இருந்தது. அன்னைக்கு எத்தனை மணி கணக்கில் நம்ம வேத்த வாசிச்சிருக்கோம், மணி கணக்கில். இன்னைக்கு அது இருக்கா? அந்த மணிக்கணக்கில் உட்கார முடியுமா? முடியாது. புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்றோம்? தியானத்துக்கு புரியுதா? ஏன்னா ஒரு அன்னைக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா சாப்டர்ஸ் பை சாப்டர்ஸ் ஓடிட்டு இருக்கோம். நீங்க அப்படி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 2வது வருஷத்துல நின்றோம். இந்த 2வது வருஷத்தை எடுத்து இது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து ஆரம்பிச்சேன். அதுல தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டி 4 முடிச்சேன். அதை முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ இருக்கு. அது நடக்கிறதுக்கு அவ்வளோ காரியங்களை பேசிக்கொண்டு தட்ஸ் மெடிடேஷன். இரவும் பகலும் படுத்திருக்கும் போது, நிற்கும் போது, போகும்போது மெடிடேட். அதை விட்டுட்டு பிரச்சனைகளே மெடிடேட் பண்றாங்க. தூங்கும் போது, படுக்கும் போது, திரும்பும் போது, ஏந்திரிக்கும் போது, வண்டி போகும்போது மெடிடேட். சொல்லுவாங்க கர்த்தர் என்ன சொன்னார்? What did the Lord speak to me? அவர் என்ன பேசுறாரு? Meditate. That's what you are called for. இரவும் பகலும் என்ன பண்ணான்? அவருடைய வேதத்தை தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். இப்ப பாருங்க அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடுப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவ்வளவுதான். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா இந்த ரகசியம் ரொம்ப பெருசெல்லாம் தேவை. இதுதான் சத்தியம். இவ்வளவுதான் ரகசியம். இதுதான் எனக்கு தெரியும் சொல்றேன். ஒண்ணுமே கிடையாது. இதுதான் லைஃப் ஸ்டைல். என்ன சொல்றேன்? நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வாட்டு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. எவ்வளவு பிரச்சனை எடுத்து தூக்கி போட்டு நான் பாட்டு காட்டுறது, நான் பாட்டு வாசத்தை முடியும், பாட்டு போவேன், கேட்பேன். அழகா பேசுவேன், அழகா பேசுவார் வார்த்தைகள். அதை தியானிப்பேன், அதை அப்படியே ஒப்பு கொடுப்பேன். அடிக்கை செய்வேன். ஊழியக்காரோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. ஜெபிக்கிறதுக்கு உள்ள போகும்போது ஒரு நாள் கூட ஆண்டவர் மற்றவங்க தப்புன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. அடுத்தவங்களை பத்தி பேசவே மாட்டேன். எப்பொழுதும் என்ன பத்தி தான் பேசுவேன். அது நான் கண்ட காரியம். ஆனால் நீ ஒப்பு கொடுக்க வேத வாசிக்கும் போது நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில நான் தெரிந்தது தெரியாது அவருக்கு தெரியும். நான் வார்த்தை அனுப்புவான், தரிசனத்தில் பேசுவான், நான் ஒப்பு கொடுக்கணும். அதான் வேலை. ஏன் அவருக்கு பிரியமா? The word speaks to me. I must believe. விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அனுப்புறது எதற்கு? என்னை குணமாக்குவதற்கு. அது வெறுமையா திரும்புவதற்கு அல்ல. அது எந்த காரியமாய் அனுப்பப்பட்டதோ அது வாய்க்கும்படிக்கு அது அனுப்பப்பட்டது. இப்பொழுது என்ன வாய்க்கும்படிக்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான், சத்தியம் தான். ஆனா அந்த வார்த்தையில மகிமை பண்ணுமே. என்ன செய்யணும்? நான் இடம் கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அது இடம் கொடுக்கறது இல்லை. நம்ம 1008 பேச்சு. நம்ம வந்து எல்லாம் தப்பு நடக்கும். You give yourself to the word. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ்வளவுதான். You focus only on that. அதுவாதீங்க. ஆண்டவரே வேதம் எடுக்கும் போது ஆண்டவரே ஒரு வேதத்துல அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம் சொல்லி எடுங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கட்டும், எவ்வளவு கொந்தளிப்பு இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. எடுங்க. நீங்க பார்த்து இதுக்கு தேடாதீங்க. இன்னைக்கு என்ன பண்ணி சொல்றீங்க? பிரச்சனைக்கு ஓடாதீங்க. நான் சொல்றேன், பிரச்சனைக்கு ஓடாதீங்க. தயவு செய்து ஓடாது, வேஸ்ட். அது திசை திருப்புகிற காரியம். பிரச்சனைக்கே போகாதீங்க. Just get every day, Lord, what should I do? சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் வேதத்துல சத்தியங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசங்கத்துக்காக எடுத்திருந்தாங்க என்ன இருக்குன்னா நிறைய காரியம் தெரிஞ்சிருக்காங்க. திருமணம் சொல்றேன், நிறைய பேர் நினைக்கிறேன் கிடையாது. வாசித்து கொண்டே இருப்பேன், ஒரு ரகசியத்தை சொல்றேன், வாசிச்சுக்கிட்டே இருப்பேன், தியானிச்சு கொண்டே இருப்பேன். நான் பாட்டுன்னு அது தியானிச்சு கொண்டு போயிட்டே இருக்கோம், உள்ள போயிட்டே இருப்பேன். இதான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பிரசங்கம் பண்றதுக்கு அழைப்பு வரும்போது போவேன். அப்புறம் நிறைய பிரசங்களுக்கு போய் கொண்டிருப்பேன். என்ன செய்வேன்? போயிட்டே இருக்கும் போது கேட்பேன், ஆண்டவர் என்ன பேசணும் சொல்லுவாரு. சில நேரத்துல போயிடுவேன், ஒண்ணுமே இருக்காது.
போயிருவேன், நிப்பேன், வருஷம் முடிஞ்சிடும், அடுத்த நாள் தான் பிரசங்கம் பண்ணணும். என்ன நான் பேசுறது? நீங்க சொல்ல நான் எதுவுமே எடுத்து பேச முடியாது. இப்ப இது வச்சிருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் வெறும் பைபிள் மட்டும் தான் இருக்கும், நோட்ஸ் எழுத விட மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீ எழுதி வைக்குவாங்க, நான் வேணாம். ஏன் சொன்னா அவர் பேசுவார். நாட்கள் அப்படிதான் வருது. கரெக்டா போய் நிற்கும் போது பேசுவேன். அந்த ஒரு வார்த்தையை கொண்டு பேசும்போது வசனங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இதான் ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா don't focus on things, focus on him. Praise God. அவர் மட்டும் தான். புரியுதா? போறேன், நான் என்னப்பா செய்யணும்? நான் போனா இப்படி ஆயிடணும், நான் போனா அது நடக்கணும். அது வாலிப காலத்துல இருந்தது, எல்லாத்தையும் உடைச்சேன். Lord, what should I do? Praise God. நாங்க போறது not for me. புரியுதா உங்களுக்கு? நான் எனக்காக அல்ல ஆண்டவரே, நான் போறேன், நீங்க மகிமைப்படணும். What should I do? நடக்கிறது நடக்காது, அது நம்முடைய வேலை கிடையாது. திரும்ப சொல்றேன், இதெல்லாம் முடிச்சு வெளியே வரும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாம்சம் பயங்கரம் நடக்கணும். நம்ம போனா அப்படிதான், கிறிஸ்துவனா இப்படி அதெல்லாம் சத்தியம். ஆனா இன்றைக்கு என்ன? அப்ப சிலுவை மரணம், அப்ப இயேசுல தப்பு பண்ணாரா? சிலுவை மரணம் வந்து இயேசுக்கு அவமானத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? இல்ல. It was the will of God that you and I have to be saved. நம்முடைய ஞானம் குறைவு, நம்முடைய அறிவு குறைவு, நமக்கு வெளிப்பாடு குறைவு. அவருடைய காரியங்கள் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். Why am I here? Why God? ஏன் ஆண்டவரை வைத்திருக்க, ஏன் இந்த சூழ்நிலை அனுப்புகிற, என்ன கற்றுக்கொள்ள, எதை நான் விடுக்கணும், எதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும்? கற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற வித்தியமா இருக்கும். அதனால எய்ம மாத்துங்க, குறிக்கோள் மாத்துங்க. தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி? ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, விசுவாசத்துல வளரும்படி கற்றுத்தாங்க, அவிசுவாசத்தை மன்னிங்க, தாழ்மை போட்டுக்கங்க. ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல, ஆகிலும் உங்கள் ரத்தத்தினால நீர் விளைக்கரை சம்பாதித்ததுனால என் பிள்ளை நிற்கிறேன். ஆண்டவரே உம்முடைய நீதியில நிற்கிறேன். எனக்காக நீர் ஆண்டவரை எல்லாமே செய்து முடித்தீரே, அந்த தைரியத்துல வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே எனக்கு நீ செய்து தரணும். நீ இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராயிற்று. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீங்களே, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, எப்பொழுது உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே என்னை கைவிடாதவர், இதோ நான் வந்து நிற்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாச வாழ்க்கையில வளரும் போது அது என்ன பண்ணிடக்கூடாது, மாம்சத்தை கலந்துடக்கூடாது. Faith always stands on God. கர்த்தர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறார். ஆமென். குழியில நான் கடந்து போகணும் சொன்னா போகணும், அவமானங்களுக்கு கடந்து போகணும், எழுப்பி நிற்கணுமா நிற்கணும், உயர்த்துறாருன்னா உயர்த்துல நிற்கணும். Praise God. That's what God has called us for. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Thank you Holy Spirit of God. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord.